பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நீங்கள் இந்த லெந்து காலத்தில், அதாவது இந்த சிலுவை தியான நாட்களில் நம்ம தியானிக்க போகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 26 அதிகாரத்தில் 31 வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சீசர்களை பார்த்து சொல்லுவாங்க, இன்றைக்கு இரவு என் நிமித்தம் நீங்கள்லாம் இடரல் அடைவீர்கள்னு சொல்லுவாங்க. ஏசப்பா நிமித்தம் அன்னைக்கு அந்த சீசர்லாம் இடரல் அடைய போகிறாங்கன்னு ஒன்றுமே ப்ராப்பஸியாக சொல்கிறாரு. அப்போ இதில் இடரல்னு அவர் எது தெரியுங்களா சொல்கிறாரு? பார்த்தீங்கன்னா, அந்த சீசர்கள் என்ன நம்பியிருந்தாங்கன்னா, ஏசப்பா ரோமர்கிட்ட இருந்து, அன்னைக்கு இஸ்ரவேலருந்து ரோமருக்கு அடிமையாக இருந்தாங்க. ரோமர்கிட்ட இவங்க அதிகாரத்தை பிடுங்கி இஸ்ரவேலருக்கு கொடுப்பாரு, ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு திரும்ப தருவாருன்னு நம்பியிருந்தாங்க. ஆனால் ஏசப்பா வந்தது ரோமர்கள்ட்ட இருந்து ராஜ்யத்தை வாங்குறதுக்கு இல்லை, இந்த பூமிக்கு ராஜாவாக யாரை படைச்சாருன்னா மனுஷனை. இந்த மனுஷன் அந்த அதிகாரத்தை பிசாசிட்ட விட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப அதிகாரம் எங்க இருக்குன்னா, இப்ப ரோம ராஜ்யத்தை போல பிசாசோட கையில இருக்கு. இப்ப அந்த பிசாசோட கையில இருந்து அவர் பிடுங்கி இந்த மனுஷனை திரும்பவும் ராஜாவாக்கணும். அதுதான் அவரோட சிலுவையில செய்த அந்த காரியம், சிலுவையில செய்ய போகிற காரியம். இதுக்காக தான் அவர் வந்திருக்காரு, இதை செய்ய போறார். ஆனா இது இப்ப அவங்களுக்கு புரியல. அது அவங்க அதை பார்த்தோன்னே என்ன செய்வாங்க, இடரல் அடைவாங்க. ஏன்னா ஒரு ராஜா என்ன செய்வான், ஜனங்களை கூட்டி சண்டை போடுவான். ஆனா இவர் அப்படி இல்லை. இந்த சிலுவையில தியாகம் செய்து இந்த மனுஷர்கள் பட வேண்டிய எல்லா பாடுகளையும் பட்டு மனுஷர்களுக்கு வேண்டிய அந்த அதிகாரத்தை அவர் பிடுங்க போறாரு. அதுதாங்க அன்னைக்கு நடக்க போகுது. அது ஆவிக்குரிய யுத்தம். அது அவங்களுக்கு தெரியாதுங்கிறக்காக தாங்க அவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க என் நிமித்தம் இடரல் அடைவீங்கன்னு சொல்லி. இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம சில பிரச்சனைகள் பாடுகளில் போகலாம். ஆனால் அது ஏன் நமக்கு வந்திருக்குன்னு தெரியாது, ஏதோ ஒரு ரீசன் வரும். ஆனால் அந்த பாடுகளுக்கு பின்பு ஒரு மகிமை நமக்கு இருக்குதுங்க, நிச்சயமாக இருக்குதுங்க. எல்லாருமே நீங்கள் இன்னைக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையில் போனாலும் சரி, உங்களுக்கு தெரியுமா, நிச்சயம் இந்த பிரச்சனைகள் முடிவில் நீங்கள் பிரச்சனையில் அமிழ்ந்து போகவே மாட்டீங்க. நீங்கள் இயேசுவை நம்பி இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு பின்பு ஒரு மகிமை உங்களுக்கு உண்டாகும், ஒரு மேன்மை உண்டாகுங்க. நீங்கள் அதை நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையில் போகும்போது மனசு இடரலாகி அவரை முறுமுறுத்து திட்டவே மாட்டேங்க, அவரை மகிமைப்படுத்த தாங்க செய்வீங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.